பெரும் பேரு நமக்கு கிடைச்சிருக்கு நம்முடைய பேரண்ட்ஸ். நம்ம கூட சொன்னாங்க, நான் எங்கேயோ பேசுறேன்னு சொல்லி. நம்ம வீட்டில் அப்பாக்கெல்லாம் கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? ஒரு பொய் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. வீட்டில் ரெண்டு வாழைப்பழம் இருக்குன்னா அழுகின பழத்தை தான் அப்பாக்கள் சாப்பிடுவாங்க. நீங்க வேணா போய் வீட்டில் செக் பண்ணி பாருங்க. கடைசி வரைக்கும் கேட்டா அந்த கனிஞ்ச பழமா இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் அப்பாக்கள் சொல்லுவாங்க. கிடையாது, 2 பழம் இருக்குன்னா நல்ல பழத்தை புள்ள திங்கட்டும்னு சாகிற வரைக்கும் அழுகின பழத்தையே தான் அப்பன் திங்கிறான். such a lovable society this is. கழுத்துல குண்டுமணி அளவுக்காவது தங்க இருக்கணும், அது பண்பாடுன்னு சொல்ற சமூகத்துக்கு வந்த நாம வெறும் மஞ்ச கைத்த கழுத்துல கட்டிக்கிட்டு இருக்க தங்க அவ்வளத்தையும் கொண்டு வித்தோ அடமான வச்சோ பிள்ளைக்கு படிக்கிறதுக்கு செலவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கக்கூடிய அம்மாக்களின் அற்புதமான தியாகத்தில் வளர்ந்தது இந்த கல்வி. இங்க கல்விங்கிறது பெரும் தியாகம். அவங்க மேல 1000 தப்புகள் இருக்கலாம், அவங்க அன்பானவர்கள், அதுல நீங்க எந்த குறையுமே சொல்ல முடியாது. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே சொல்லாமல் வறுமையை கடந்து கடந்து இந்த தந்தைகள் எவ்வளவு சிரமப்படுறாங்க. அந்த ஏரியால யாரோ ஒரு கடைக்காரர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கைமாத்து காசு வாங்கி பிள்ளைக்கு ஃபீஸோ ஒரு ட்ரெஸ்ஸோ எடுத்து கொடுத்துட்டு